யானடோவுக்கு மரியாதை கலந்த வணக்கங்கள். வந்து உட்கார். சீரும் கரடி நெஞ்சில் அந்த வெள்ளை நாயை பழி வாங்கும் எண்ணம் இன்னமும் குழந்தை வெட்டை எரிந்து கொண்டுதான் இருக்கிறதா? ஆம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளும் முன் ஆண்டவனின் சித்தம் என்ன என்றறிய துடிப்பாக இருக்கிறது. அதனால் தான் இங்கே வந்திருக்கிறாய் இல்லையா? இந்த சமாதான புகை குழாய் நிதானமாக ஆனால் முனைப்பாக புகையை ஒட்டு மொத்தமாக உறிஞ்சி உன் பார்வை எப்போதும் என் மீதே லைத்து இருக்கட்டும். புகையை உள்ளிலே என் விழிகளை உறுத்துப்பார். உள்ளிலே என்னை பார். உன் சிரசினுள் வியாபிக்கும் புகை மூட்டத்தினூடே தேவதைகள் தங்களுடைய சித்தம் என்னவென்று நிழற்படமாக காட்சி உருவாக்கி காட்டுவார்களா? புகையை உள்ளிலே பார்வை என் மீதே இருக்கட்டும். என்ன காட்சி தென்படுகிறதா? நியானான ஒற்றை கொற்றை சவாலில் இரவு கழுகாருடன் சீரும் கரடி சண்டையிடுவது தெரிகிறது. அதுதான் நடக்கப் போகிறது நண்பா. அந்த சண்டையில் நீ கெளிக்கிறாய். இரவு கழுகாரிடமிருந்து செங்கோலை எடுத்துக்கொண்டு நவஜோக்களின் புது தலைவராக நீ அவர்களை புலந்தலைக்க கீர்த்தி பெற வழி நடத்தப் போகிறாய். ஆமாம், அப்படித்தான் காட்சி தொடர்கிறது. சண்டையில் வெற்றி பெறுவது யார் என்று நீயே பார்த்து தெரிந்து கொள். இரவு கழுகார் ரத்த கூட்டையில் உயிரற்ற பிணமாக விழுந்து கிடக்கிறார் பார். வெற்றி கழிப்பில் ஆர்ப்பரிக்கும் சீரும் கரடி செங்கோலை ஏந்தி பிடித்திருக்க சுற்றி நிற்கும் நவஜோக்கள் அவனை வாழ்த்தி குரல் எழுப்புகிற காட்சி தென்படுகிறதா? காட்சி இத்தோடு முடிந்துவிடவில்லை, மேலும் விரிகிறது. கவனமாக பார். அடுத்து இராணுவத்துக்கு எதிராக நவஜோக்களை புரட்சி நடவடிக்கையில் வழிநடத்தி போகிறான் சீரும் கரடி. அதில் அவன் வெற்றியும் ஈட்டுகிறான். போதை மருந்தின் செயல்பாட்டால் மனத்திரையில் விரிந்த இந்த காட்சிகளை கண்ட சீரும் கரடி அருள் நீக்கியவன் போல் தரையில் விழுந்து மயக்கமுற்றான். நல்லது, என் ஹிப்னாட்டிச மகிமையால் நான் திட்டமிட்டபடி காரியங்களை நிகழ்த்தி முடித்து விட்டேன். இவனுடைய மனத்திரையில் நான் வரைந்த காட்சிகளும் மூளையில் விதைத்த யோசனைகளும் இரவு கழுகாருக்கு எதிராக சண்டையிட இவனை தூண்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. என் சூழ்ச்சி 100க்கு 100 பலித்து விட்டது. எழுந்திரு. இந்த கஷாயத்தை குடி, தெம்பாக இருக்கும். குடி, முழுவதுமாக குடி.